முட்டை கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு முட்டை முதல்ல வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 4 முட்டை எடுத்துக்கினேன். முட்டை வந்து வேக வைக்கிறப்போ தண்ணியில் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு வேக வைங்க. ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் இது வந்து அந்த தோல் வந்து ஒட்டாத வரும் உங்களுக்கு முட்டையில். நல்லா கொதிக்கட்டும். முட்டை வெந்துடுச்சு. இப்போ முட்டை வெந்துடுச்சின்னு பார்க்குறதுக்கு இது பாருங்கள், இது விரிச்சல் விட்டுருக்கு பாருங்கள். இதை மாதிரி இருந்தால் முட்டை வெந்துடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முட்டை போட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷத்தில் முட்டை நல்லா வெந்துடும். உரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் லேசாக கோடு போட்டுக்கலாம். மெதுவாக போடுங்க, நிறைய ரொம்ப ஆழமாக போடாதீங்க. போட்டிங்கன்னா உடஞ்சிரும் முட்டை செய்கிறப்போ. அதனால் கொஞ்சம் லேஸ் இதை மாதிரி எல்லா முட்டையிலையும் கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரைடு ஆனியன் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது 3 தக்காளி, ஒரு 5 முந்திரி. இதை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து 1 கப் தயிர் ஊற்றிக்கலாம். இதில் மசாலா கலந்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேஸில் ஒரு கடாய் வைப்போம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிடும். இந்த 4 முட்டையும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு இதை பண்ணுங்க. இப்போ இந்த முட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே கடாயில் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு எண்ணெய் காயிட்டுன்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோ. இந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு விழுது வதக்கலாம். ஆயிலே அந்த இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை வரணும். அந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த தயிரில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வாடை கொஞ்சம் போகட்டும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வாடை கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ வந்து அரைச்ச இந்த விழுது, ஃப்ரைடு ஆனியன், தக்காளி, முந்திரி, அந்த விழுதை இதில் போட்டுக்கலாம். இதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி கழுவின இந்த தண்ணியை இதிலேயே சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மசாலா வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் திறந்து வச்சு கொதிக்கட்டும். இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையாக சேர்த்துக்கலாம். லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முட்டை கிரேவிக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு ஒன்று தந்து நான் 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் தாளிப்புக்கு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. சீரகம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன்.
கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இந்த முட்டை கிரேவியில் இந்த தாளிப்பை ஊற்றிடலாம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான்.